வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வைகாசி மாச அமாவாசை பூஜைக்காக கணக்கன்பட்டிக்கு வந்தோம். கணக்கன்பட்டியில சுவாமிகளை நல்லபடியா தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள கோம்பை காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கோம்பை காட்டுல தான் சுவாமிகள் பெரும்பாலான நேரம் இருப்பாங்க. இந்த கோம்பை காட்டுக்கு எப்படி வர்றது, இங்க என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறத வீடியோல பார்ப்போம். வாங்க நண்பர்களே. கணக்கன்பட்டியில சுவாமிகளோட ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்தோம்னா ஷேர் ஆட்டோ இருக்கு. ஷேர் ஆட்டோல வந்தோம்னா கோம்பைக்காடுக்கு வந்துடலாம். இது பஸ்ல வர்றவங்களுக்கு. சொந்தமா வாகனம் வச்சிருக்கவங்க நேரா வந்துடலாம் கோம்பைக்காட்டுக்கே. அங்கங்க வந்து போர்டு வச்சிருக்காங்க, ஏரோ போட்டு எந்தெந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத. நம்ம நேரா வந்துட்டே இருந்தோம்னா கோம்பைப்பட்டின்னு ஒரு ஊர் வரும். கோம்பைப்பட்டின்ற ஊரை தாண்டோம்னா கோம்பைக்காடு. இந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்டுல அப்படியே லெப்ட் சைடு திரும்பினோம்னா உள்ள வந்துடும் கோயிலுக்குள்ள. நம்ம இப்ப தார் ரோட்ல இருந்து உள்ள திரும்பிட்டோம். இது வந்து மண் ரோடு. ரெண்டு பக்கமே தோட்டம் இருக்கு. இது வந்து பிரைவேட் இடம், தனியார் இடம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து தார் ரோடு போடல. அந்த கோயில் தெரியுது பாருங்க, சுவாமிகளோட கோயில். நண்பர்களே, ஏற்கனவே நம்ம சேனல்ல சத்குரு பழனிசுவாமி சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு நான் பௌர்ணமி பூஜைக்கு வந்தப்ப எடுத்த வீடியோ ஒன்று, முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. லெஃப்ட் சைடு கார்னர்ல வர்ற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். ரொம்ப அருமையான வீடியோ. அதுல எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருப்பேன், கணக்கன்பட்டிக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத பத்தி. ரொம்ப அப்படியே ஒரு மனசுக்கு நிம்மதியா, ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடமா இருக்கு. பழனி மலைகளோட வடக்கு சரிவுல இந்த கோம்பைக்காடு அமைஞ்சிருக்கு. பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு இடமா இருக்குன்னு. நண்பர்களே, இந்த கோம்பைக்காட்டுல என்ன விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சுவாமிகள் பெரும்பாலான நேரம் இங்கதான் இருப்பாரு. இந்த கோம்பைக்காட்டுல தான் பிரம்ம தீர்த்தம் இருக்கு. அந்த பிரம்ம தீர்த்தம் உள்ள கிணறு இந்த கோம்பைக்காட்டுல இருக்கு. அதுல உள்ள தண்ணீரை எடுத்து தான் வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு இருந்தாரு. இங்கேயும் இப்பயும் வந்து அந்த தண்ணியில இங்க உள்ள பூசாரி விபூதியை போட்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு குடிச்சோம் அப்படின்னம்னா நம்ம உடம்புல உள்ள நோய்கள் பூரா தீர்ந்து போயிருது. நம்ம இப்ப கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த போர்டை பாத்தீங்களா, 1ஆம் ஆண்டு விழான்னு போட்டிருக்கு. சுவாமிகளோட பஞ்சலோக சிலையை இங்க பிரதிஷ்டை பண்ணி 1 வருஷம் ஆனதை குறிக்கக்கூடிய இந்த போர்டு 1 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு இந்த பௌர்ணமியோட. வாங்க முன்னாடி உள்ள இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணுவோம். சுவாமிகள் தன்னை நாடி வர்ற பக்தர்களுக்கு வினைகளை தீர்த்து பல அற்புதங்களை புரிஞ்ச இடம் இந்த இடம். கணக்கன்பட்டி மகான் இங்க பஞ்சலோகத்துல அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்கிறாரு. ரொம்ப அருமையா இருக்கு சிலை பார்க்கறதுக்கே. பின்னாடி அவரோட படம் இருக்கு. இங்க சுவாமிகளுக்கு பிடிச்ச மாசா கலர் வச்சிருக்காங்க. இந்த பீடத்துக்கு கீழே தான் அந்த அழுக்கு மூட்டையை வச்சிருக்காங்க. சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியில போய் பிரம்ம தீர்த்தம் இருக்கிற இடத்த பார்ப்போம். நீங்களும் நல்ல சாமியை தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த பிரம்ம தீர்த்தத்தில் இப்போ எல்லாருமே தீர்த்தம் பிடிச்சிட்டு இருக்காங்க. மேலே வாட்டர் டேங்க் வச்சு அதுல இருந்து குழா போட்டிருக்காங்க. அருமையா எல்லாரும் ஈஸியா பிடிச்சிட்டு போற மாதிரி. வாட்டர் கேன்ல பிடிச்சி பூசாரிகிட்ட கொண்டே கொடுத்தோம்னா அவர் இந்த வாட்டர் கேன்ல விபூதியை போட்டு கொடுக்குறாரு. அதை வீட்டில் கொண்டு போய் வச்சு நம்ம இங்க வந்து கும்பிட்ட குடும்பத்தார் மட்டும்தான் குடிக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கவனமா வச்சுக்கோங்க நண்பர்களே. நம்ம இப்ப அந்த பிரம்ம தீர்த்த கிணற போய் பார்ப்போம் வாங்க. கோயிலுக்கு எதிரிலே இருக்கு, கொஞ்சம் தூரம் தான். சும்மா ஒரு 50 மீட்டர் உள்ள போனோம்னா அந்த கிணத்துக்கு போயிடலாம். இதுதான் அந்த பிரம்ம தீர்த்தம் உள்ள கிணறு. இந்த கிணத்துல உள்ள தண்ணி தான் பிரம்ம தீர்த்தம். இதுதான் சுவாமிகள் இருக்கையில இந்த தண்ணியை தான் இங்க வர்ற பக்தர்களுக்கு தீர்த்தமா கொடுத்து அவங்களோட நோய்களை பூரா தீர்த்தாரு. கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு. பாதி வரைக்கும் படிக்கட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை. பிரம்ம தீர்த்த கிணத்தை பார்த்துட்டோம். திருப்பி நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் சுவாமி உட்கார்ந்து அருள்வாக்கு சொன்ன இடத்த, அந்த வேப்ப மரத்தை பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த வேப்ப மரம். அதுக்கு கீழே உள்ள கல்லுல மாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கல்லுல உட்கார்ந்து தான் சாமி இங்க வர்ற பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொன்னாரு. அப்படியே அதை தொட்டு கும்பிட்டு ஒரு சுத்தி வந்துருவோம்.
சுவாமிகள் உட்கார்ந்து அருள்வாக்கு சொன்ன அந்த வேப்ப மரத்துக்கு நேரா இந்த கல்லு போட்டிருக்காங்க. ஒரு ஆள் படுக்கிற மாரி. இந்த கல்லுல படுத்து நம்ம சாமிகள்ட்ட மனசார வேண்டிக்கிட்டோம்னா, நம்ம உடம்புல இருந்து எந்த நோயா இருந்தாலும் தீர்ந்து போயிரும். அது கண்கூடா நடக்குது. எல்லாரும் வர்றவங்க இங்க வந்து படுத்து வேண்டிக்கிறாங்க. நானும் வேண்டிக்கிட்டேன். சுவாமிகள் இருக்கையில இங்க வர்ற பக்தர்கள இந்த மாரி கல்லுலயும், பக்கத்துல தெரியுது பாருங்க மண் தரை. அதுலயும் வெயில்ல படுக்க சொல்லுவாராம். ஒரு 2 மணி நேரம் படுங்க, 3 மணி நேரம் படுங்க அப்படின்னு. படுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவாராம். இந்த பிரம்ம தீர்த்தத்த குடுத்து. அத வீட்ல போய் குடிங்கன்னு. அவங்க உடம்புல உள்ள நோய்கள் பூரா தீர்ந்துருமாம். இதுதான் நடந்திருக்கு. இப்பயும் நடக்குது. உடம்புல பிரச்சனை உள்ள பக்தர்கள் நேரா கணக்கம்பட்டி வாங்க. அங்க தரிசனம் பண்ணிட்டு இந்த கோம்பக்காட்டுக்கு வந்து இந்த கல்லுல படுத்து சாமி கிட்ட வேண்டிக்கங்க. இதுதான் புதுசா கட்டின அன்னதான கூடம். இங்க வர்ற பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ கோம்பைக்காட்டுல இருந்து கிளம்பி ஜக்கம்மா கோயிலுக்கு போவோம். மெயின் ரோட்ல நம்ம ஒரு போர்டு பார்த்து திரும்பணும் பார்த்தீங்களா, தார் ரோட்ல இருந்து. அதுல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் ஜக்கம்மா கோயில். இதுதான் அந்த ஜக்கம்மா கோயில். கணக்கன்பட்டி சுவாமிகள் இங்க வந்து டெய்லி தரிசனம் பண்ணுவாராம் ஜக்கம்மாவை. அவரே கட்டின கோயில் இது. கணக்கன்பட்டி சுவாமிகளோட இஷ்ட தெய்வம் ஜக்கம்மா. இந்த ஜக்கம்மாவை டெய்லி கும்பிட்டுட்டு வந்துதான் அருள்வாக்கு சொல்லுவாராம். நண்பர்களே, இதுவரைக்கும் இந்த வீடியோல கணக்கன்பட்டி மகான் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு நோய்களை போக்கி அருள் புரிந்த கோம்பைக்காட்டை பத்தி நம்ம பார்த்தோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. மறக்காம லைக் பண்ணுங்க. பிரம்ம தீர்த்தத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.